வேலை கிடைக்கும்னு உத்தரவாயிடுது. முதல் மாத சம்பளத்தை கோயில் அன்னதான கட்டளைக்கு ஆனந்தமாக கொடு. புண்ணியமாக இருப்பாய். புதிய வீடு அமைத்து தருவேன். 2 கார் வாங்கி தருவேன். ஆனந்தமாக இருப்பாய். காலுன்ட்டு கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு நெஞ்சு வலி. யாருக்கு நெஞ்சு வலி? நாமக்கல். யாருக்குப்பா நெஞ்சு வலி? உடல்நிலை சரியில்லாம கேட்டு வந்தவங்க யாரு? வாங்க. இந்த மகளே, ஆனந்தமாக வேலையும் உண்டு, உயர்ந்த வாழ்க்கையும் உண்டு, மன தெளிவும் உண்டு. கையில எடுத்துட்டோம்ல, ஏன் போய் உள்ள பயப்படுத? போ, வந்துருது. போ, இந்த நல்லாரு, ஆனந்தமாரு, போயிட்டு வா. அவனுக்கு தாத்தா கோயில் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. கால் வந்துட்டுவாமா. யாருக்கு? அவ்வளோதான். நெஞ்சுவலி சம்பந்தமா சாமி சொல்றது எத்தனை வாங்க யார் அதை வா. பொறுமை வேண்டும் ஐயனை. யாரடாது? சும்மா ஓகே. அம்மா இவனுக்கு சொல்லவா உனக்கு சொல்லவா? இவனுக்கு தான். நீ வாழ்நாட்களை முடிச்சாச்சு. அதனால் இவனுடைய எதிர்காலத்தை தான் சொல்லணும். இவன் ஒரு விவரமும் புரியாமல் இன்னசென்ட் பெல்லோவாக இருக்கான். உண்மையா? நான் அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் இவனை மனோநிலைகளை சீர் பண்ணி வெற்றியாக்கி தெளிவாக வாழ வச்சா போதுமில்ல. பராமரிப்பாக இருக்க வைக்கேன். காலில் வந்துட்டுவான். ரொம்ப பேசாத, நான் பேசுகிறது மட்டும் கேள். அதுக்கு தான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கிய. ஏன்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க நீங்கள்? உண்மை தானே? எக்ஸாம் வேறு எழுதியிருக்கீங்களா? உங்கள் பிள்ளைகள் யாராவது எக்ஸாம் எழுதியிருக்காங்களாப்பா? வேலைக்கு தகுந்தமாக எக்ஸாம் எழுதுனது யார்? வாமா, இந்த பையனை காப்பாற்றி தரேன், வெற்றியாக்கி தரேன். நல்லா போய்ட்டு வா. தொழில் தகுந்தமாக முயற்சி செய்து வெற்றியடையவில்லை என்று வேதனைப்பட்டு வந்த மகன். கால் வந்துட்டு வரலாம். வா. என்னடா தொழில் தம்பி? தம்பி சல்லூடமாக பேசுவான், சல்லூடமாக பேசுவான். இப்போ 1.5 வருஷமாக உனக்கு தொழில் வந்து டல்லாகிடுது. அதனால் பணம் கொண்டு போனாலும் நீ நினைக்கிற மாதிரி வண்டியும் அமையாது, சரக்கும் இருக்காது. சரிதானா? ஆனால் துணைக்கு மட்டும் ஒருத்தி வார யாருன்னு பார்க்கணும். கால் வந்துட்டு வா. மழை நேரம் யாரையும் வந்துட்டு போகிறான். இந்தாடா, ஒரு பெண்ணால் உனக்கு பிரச்சனை வரக்கூடிய நிலைமை இருக்குடா. என்ன? பழக்கத்தை கைவிட்டு தொழிலை இன்னையிலேருந்து வெற்றியாக்கி தரேன். பல லட்சங்கள் கிடைக்கும். 4 வண்டி போன மாதம் வாங்கிடுவா. போ. தேசியம்பட்டி எல்லை. பொறுமையாக இருக்கணும், ஆத்திரப்பட்டுக்கூடாது. போயிட்டு வா. சரி பரவாயில்ல, அடுத்த வாரம் பேசிடுவோம். என்னப்பா உன் சொத்தை முடிச்சு தந்தா போதுமா? உங்கள் அப்பா என்னடா சொல்லுதான் அந்த சொத்துக்கு? சரி, இப்போ அந்த சொத்தை யார் மடக்கி வச்சிருக்கா? அப்பா கூட பிறந்த சகோதரி. கண்ண முடுறா. ஊருக்குள்ளே போனோன்னா ஒரு விநாயகர் இருக்கார், உள்ள ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அது சைடோடி லாஸ்ட்டில் போனால் தான் உங்கள் வீடு வருது. காலில் வந்துட்டு அம்மா உட்கார வேண்டியதானே? உட்கார வேண்டியதானே? அந்த சொத்தை உனக்கு வில்லங்களாமல் பேசி முடிச்சு தரேன். ரொம்ப சண்டை போட்டோன்னா அடிபடி வரும். போடாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா நடந்துடும். போ, மாற்றிடுவேன். போயிட்டு வா. சந்தோஷமா இருக்கு. போ. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு. அப்படியா அப்படியா அப்படியா? கேரள தேசம் மலையாளம். மலையாளம் വാ. എവിടെ? പാലക്കാടോടി? പാലക്കാടോ? ഓ, കാല് വിട്ടു വാ. നിങ്ങളെവിടെയാണ്? ട്രാൻട്രാം.
அந்தரத்தில் பந்தல் ஒன்று போடவா, அந்த பந்தலுக்குள் பந்து விளையாடவா, பாடும்போது சிந்து கவி பாடவா. உட்காருக்கல உட்காருனாங்கள. முன்ஜென்ம பாவ வினையால் இவன் சரியாக வாய் பேசாமல் இருப்பான், பேசவே மாட்டான். அதனால் இவனுக்கு மூளை நரம்பியலில் குறையா மனநிலை கோளாறான்னு பார்த்தேன். நரம்பியல் குறை. இவனுக்கு பிறப்பிலேயே இந்த சூழ்நிலைகளில் சில விதிமுறைகள் அமைக்கப்பட்டது. அதனால் இவனை பேச வைக்கிறலாம் அப்படின்னு உத்தரவாயிடுது. பேச வச்சிடலாம். வேற என்ன வேணும்? காலில் விட்டுலாம். என்ன செய்தவனுக்கு? வாங்க பக்கத்தில் வாங்க, பக்கத்தில். அந்த பையன் பேரை சொல்லுடா. கண்ண முடிக்கா. இந்தா அந்த பையனுக்கு எந்த ஆபத்து இல்லாமல் எழுந்து நடமாடி சர்வ ஆரோக்கியத்தோடு வீடு வருவான். வெற்றி வந்துடுவான், காப்பாற்றுவான், உத்தியோகத்துக்கு செல்வான், வெளிநாட்டுக்கும் சென்று வருவான். போயிட்டாங்க. அதே பாலக்காட்டு எல்லை என்னுடைய பிள்ளைக்கு வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டு வந்தவங்க. பாலக்காட்டு எல்லை, பாலக்காடு, பாலக்காடு பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க. வாப்பா வா, நீங்கள் பாலக்காடோ? பிள்ளைக்கு என்ன வேணும்? கால் வந்து சொல்லலாம். நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து கேட்டு வந்தோம். பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் ஆற்றிலே இளமை மீண்டும் வருமா, சுகம் தருமா, முதுமையே சுகமா, கால வகுத்த கணக்கினை அங்கே யார் காணுவார், ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே உடம்போலே ஆடிடுவோமே. துடுப்பில்லாமல் நதியில் விட்ட ஒரு ஓடத்தை போல் உன்னுடைய வாழ்வு தடுமாறிக்கொண்டிருக்கின்றன. ஒரு பெண்ணின் சாபமும் அந்த பெண் வீட்டில் செய்த மந்திர தந்திர லீலைகளாலும் உங்கள் குடும்பங்கள் இப்பொழுது மனநிலைகளாலும் உடல் ஆரோக்கியத்தாலும் செல்வத்தாலும் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் இந்த வீட்டில் ஒரு மறுமணம் நடக்குமான்னு கேட்டேன். அந்த பகவதி சிவனின் காரணத்தினால் மறுமணம் நடக்கும். வரக்கூடிய மாசி சிவராத்திரிக்குள் மங்களம் உண்டாகும். வேற என்ன வேணும்? என்னப்பா வேணும்? முதுகெலும்புக்கு பிரச்சனை வராமல் காப்பாற்றித்தானே. நல்லா இருக்கும். வேற என்னடா வேணும்? வெற்றியாக நடக்கும். செப்டம்பர் வரை பொறுமையாக இருப்பாய், பணம் கிடைக்கும். வாமா, ஒரு வாரம் கேட்டுக்கா மகளே. என்ன வேண்டும்? எந்த நோய் பிணி இல்லாமல் சர்வ ஆரோக்கியத்தோடு மங்களகரமாக வாழ வைக்க இன்னொரு வீடு அமையும், பெற்றுக்கொள், ஆனந்தம் அடைவாய். கர்பசாமிக்கு எங்கேயோ கோயிலுக்கு அன்னதானம் செய்யறதுக்கு வேண்டுதலை உண்டா? எந்த கோயில்? அதை அடுத்த மாதம் செய்ய வேண்டும். தவறிவிடக்கூடாதே. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. தங்கம் தங்கம் தங்கம், வெற்றி உண்டு. கர்பசாமி, பாலக்காட்டு எல்லை என்னுடைய குழந்தையின் வளர்ச்சியை பெருமைப்படுத்தி வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க. நீ நினைக்கிற அமௌண்ட் ஒரு பக்கத்தில் சாங்ஷன் ஆகி வந்திருக்கு, கேள்விப்பட்டியா? யார்கிட்ட ஏற்பாடு பண்ணீங்க? அது சாங்ஷன் ஆகி வந்திருக்கு. சீக்கிரமாக அந்த பணம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதை நெருப்பில் ஒரு இடத்துல போட்டு நெருப்பில் விட்டு யூரின் பண்ணி விட்டுருப்பா. அந்த தீய சக்தி அழிஞ்சிரும். அடுத்து உங்களுக்கு எல்லா வளர்ச்சியும் கூடும். வாடாங்க, மெல்ல மெல்ல இவன் வளர்ந்து வந்துடுவான். மரபணுக்கள் கூடியாச்சு, புரியுதா? இப்போ 10% கூடி இருக்கு. வெற்றி ஆயிடுவான். தைரியமாக இரு. இந்தா, ஆனந்தமாக இரு.
இந்தா நிம்மதிப்படுவாய் மகளே, வாழ்க. கர்மசாமிக்கு அதே பாலக்காட்டு எல்லை, என் மகனை சரியாக்கி வெளிநாட்டுக்கு அனுப்பி என் பிரச்சனையை தீர்த்துருவீங்களா கருப்புசாமி? ஏதோ வேணும் நீங்க அப்படியா? உன் கடனை தீர்த்து வந்தா போதுமா? பர்த்தா பாசமற்று போய், மகன் புத்தி முட்டி போய், ஃபாரின் ப்ரோக்ராமுக்கு போகவா வேண்டாமான குழப்பமாக இருக்கு. ஓகே, கால் வந்துட்டு வா. ப்ரோ ஞானுக்கு மலையாளி கேட்டோ அது கொஞ்சம் கழிக்கட்டும். வரலாம். திருவனந்தபுரம் தன் தொழிலும் பிள்ளைகளையும் பற்றி கேட்டு வந்தவங்க தான் எல்லா வெற்றியும் நடக்கும். கடனை தீர்த்தாரன், நிம்மதியாக வாழைக்க போய்ட்டான். புண்ணியமடைவாய். கால் வந்துட்டு வாப்பு. பேக்கை யாவும் எடுத்துக்காமா, அதில் ஒன்றும் இல்லை. ஒரு 2000 ரூபா இருக்குப்பா. இரண்டு வரங்கள் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். என்னமெல்லாம் வேணும் தீர்த்துறேன். இன்னும் ஒன்று கால் வந்துட்டு வரலாம். வெற்றிமாலகுடன் உத்தரவு. நேரம் வந்தாச்சு, நல்ல நேரம் வந்தாச்சு. ட்ரியோ ட்ரியோ உனக்காக முதல்ல நல்ல வாழ்க்கையை அமைச்சு தாரேன். கடனை தீர்க்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடும் பண்ணித்தாரேன். இந்தா பணம் நிறைய கிடைக்கும். கவலை இல்லாமல் வாழ்வாய். வாழ்க. தேசிக்கா உண்டு. கர்மசாமிக்கு என்ன செய்யணும்? கண்ணை மூடு பார்ப்போம். கால் வந்துட்டு வா. வரலாம். நீ கொடுத்த அமௌண்ட்டா இல்லைடா கற்பனை பண்ணி நமக்கு இவ்வளவு வரணும்னு யாரும் சொன்ன அமௌண்ட்டா? எங்கே கொடுத்த, எவ்வளவு கொடுத்த? மூணு மாதத்தில் உன் பணம் கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். போய்ட்டு கர்மசாமிக்கு அதே கடலூர் எல்லை, உடல் ஆரோக்கியமும் என் பிள்ளைக்கு நல்வாழ்வும் அமைச்சு தரணும் கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமாடா. அப்படி எங்கே இருக்கீங்க? என்ன ஒரு அம்மா டம் 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 டம். மலையனூர் அங்காடியே அப்படி ஒரு பாட்டு சத்தம் கேக்கு. புரியுது? அங்காளம்மா எங்கே இருக்கா? ஆ கால் வந்துட்டாங்க. அம்மா பேசாமல் கேட்டு பதில கொடுக்குறது நல்லது. விஷயத்துக்கு சொல்லக்கூடாது. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணுமா? கல்யாணம் நடக்கணும். அங்காளம்மன் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். முடியுமா? எப்போ பண்ணுவேன்? போகிற நாள் செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும். ஐப்பசி மாதத்துக்குள்ளே அந்த கல்யாணம் நடந்துடும். இந்தா வெற்றி உண்டு. பக்கத்தில் வா. நிலையான தொழிலும் வருமானமும் உனக்கு கிடைக்கும். இந்தாப்பா நல்லா இருக்கும். போய்ட்டு கர்மசாமிக்கு ராஜபாளையம் 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 வாடா வா வா. ராஜபாளையமா? அப்படியா? என்ன செய்யணும் உங்களுக்கு? கால் அவர் பேர் என்ன? செல்ல ஆஃப் பண்ணு. கண்ண முடிக்கா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். போகிற வழியில் மாரியம்மன்கிற ஒரு தெய்வம், சேலக்காரின்னு ஒரு எல்லையில் ஒரு தெய்வம், கருப்பசாமின்னு ஒரு தெய்வம், ஒரு பிள்ளையார், இதெல்லாம் இருக்காங்க. உண்மையா? கால் வந்துட்டுவாங்க.
இப்பொழுது ஒரு 6 மாதத்துக்குள்ள உன்னுடைய பிஸ்னஸில் ஒரு பெரிய சந்தேகமும் ஒரு பெரிய நஷ்டமும் ஏற்பட்டு அதில் இழந்த பணங்களை மீண்டும் பெற முடியுமா அல்லது வேறு தொழில் நடத்த வேண்டிய தலைவிதி ஏற்பட்டுருமா, இந்த ஏமாற்றத்துக்கு என்ன காரணம், வேற எதுவும் பண்ணிட்டுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் பண்ணினது உண்மை. அதனால தான் அந்த தடை நீக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவான். கருப்பம் வாரா எங்க கருப்பசாமி வரலாம். இந்தாப்பா பிஸ்னஸை வெற்றியாக்கி தரேன். அதை அமைதியாக்கிறதுக்கு 3 மாத கால அவகாசம் இருக்குது. ஜெயிச்சு வாங்க, போயிட்டு வாங்க. அடுத்து முடிச்சு தரேன். வரக்கூடிய பௌர்ணமிக்கு வந்து சேரு. சரக்கு வாங்கிட்டு வாடா. அதே ராஜபாளையத்து எல்லை எனக்கு தொழில் அமைந்து சிறப்பாக வாழணும், அதுக்கு நான் பிளான் போட்டே நடக்கலை அப்படின்னு வருத்தப்படுறேன். யாருப்பா? என்ன தொழில் தான் தம்பி? கால் வந்துட்டு ராஜபாளையமா திருவிழிபுத்தூரா உங்களுக்கு? ராஜபாளையத்தில் சேரும்போது நல்லது. இன்னொரு தரம் காரணம். பரமேஸ்வரா பத்தேடா எப்படி விவரம்? என்னமா சொல்லி என்கிட்ட வந்துடுறான்னு உங்களுடைய பக்தி சொல்லுது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, உண்மையை மட்டும் தான் சொல்ல முடியும். இல்லை தம்பி, நீ தப்பு செய்திய. செல் கடை வச்சு ஓட்டிடுவோமா? நிறைய வருமானத்தை தந்தா போதுங்களா? சரி, கால் வந்துட்டான். கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒற்றுமையும் மனநிறைவும் வேணும்னு கேட்டு வந்தது யாரு? இந்த கடனை தீர்க்கிறேன், பணத்தை கொடுக்குறேன், தொழிலை வளமாக்குறேன். வா கர்பதாமிக்கு வா, டீச்சர் ஆயிடுவான். நல்லா போயிட்டான். தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? வாமா, உன் பிள்ளை எங்கே இருக்கு? யாருக்கு? கால் வந்துட்டு வாங்க. உங்களுக்கு இப்போ இல்லைன்னு சொல்லி விடுறேன். நான் கூப்பிட்டவங்க இல்லை அப்படித்தானே? பௌர்ணமிக்கு வந்து ஒரு வீடு 3 குணத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிய. முப்பெரும் பிரிவு. மகன் ஒரு குணம், மருமகா ஒரு குணம், நீங்கள் ஒரு குணம். இந்த பிரிவுக்கு காரணம் என்ன? உங்கள் 2 பேரையும் விட்டு தான் புருஷனை வெளியே கூட்டு போயிடணுங்கிற திட்டம். கால் வந்துட்டு வா. நீ உட்கார், நீ விட்டு வா. அந்த பணியை தீர்த்து ஒற்றுமையாக வாழ வச்சு தந்தால் போதுமில்ல. இன்னொரு 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. மனநிலைகளை மாற்றித்தாரேன், தொழிலை உருவாக்கி தரேன், எல்லாம் ஜெயிச்சு தரேன். நல்லா தூக்கிடுவோம், நல்லா இருக்கலாம். அடுத்து கோர்ட்டில் கேஸ் இருக்காமலா? யாருக்கு? வாமாங்க, முடிஞ்சு போச்சியா? ஒரு உத்தரவுக்கு மேலே அடுத்து பேசக்கூடாது. பௌர்ணமிக்கு வாங்க. என்னம்மா நீதிமன்றத்தில் கேஸு? அங்கே இருங்க. நீதிமன்றத்தில் வழக்கு. என்ன வழக்கு? என்ன வழக்கா? மனை சம்பந்தமான வழக்கு. கண்ணமுடி பார்க்கட்டும். காலம் வரலாம். ஆகஸ்ட் மாதம் அந்த வழக்கில் வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? பையனுக்கு அவன் மனநிலைகளை மாற்றி தரேன், வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி கர்பசாமிக்கு தம்பி வா. தொழிலை பற்றி மன வருத்தம் மற்றும் வந்த மகன். யாரையும் மீழ்ச்சி கொண்டுறாங்க. வாடா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய தொழிலாலும் மனதாலும் வேதனை. வேற என்னப்பா வேணும்?
வணங்கினால் போதும், வேற பெருங்குறை என்று சொல்ல ஒன்றுமே இல்லை. இதோ செப்டம்பர் மாதத்துலேருந்து உன் தொழிலை வளமாக்கி தரேன், வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் வாக்கி நடத்தி தரேன். வேற என்ன வேண்டாம்? வெளிநாட்டுக்கு போக வேண்டாம், இந்தியாவில் பணி உண்டு, ஆனந்தமடைவாய், சென்று வரலாம். என் பிள்ளையின் வாழ்க்கையை சீரழித்து தரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? என்ன பிள்ளை? உங்களுக்கு யாரு? பையனுக்கு என்ன பிரச்சனை? காலில் விட்டு வரலாம். அப்பா இது மூணா? கண்ண மூடி உட்காரணும். உன் மனத்தை அலப்பாயுது என்னன்னு காக்கணும். இந்த வாழ்க்கை மாற்றி அமைக்கக்கூடிய தலைவிதியில் இருக்கு. அமைச்சு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் விட்டு வா. வெற்றி விடு, நடத்தித்தானே. கர்மசாமி, நீ சொன்ன மாதிரி என் வீட்டில் குழந்தை ஜனனம் ஆகிடுது, அது பிள்ளை தானா அப்படின்னு நான் போய் டெஸ்ட் பண்ணணும். உங்கள் உத்தரவில் தான் நான் போனேன் ஐயா. யாருக்குடா அது? உன் மனைவிக்கா? எத்தனை மாதம் ஆகுது? 50 நாள் ஆகுது ஐயா. ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன்னு பொண்ணு சொல்லிட்டா. பிடிச்சிக்கா வரல. பிள்ளை இறையுது, கரு தோன்றிடுது, டெஸ்ட் பண்ணிட்டு வா, குழந்தை பிறக்கும். மகிழ்ச்சியாரு, வெற்றி அடைந்து வா. இந்தா நல்லா இருங்க, போயிட்டாங்க. கர்மசாமிக்கு கால் நோட்டு பிள்ளை பற்றி எத்தனை? உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி திங்கம். என்னம்மா பையன் எங்க இருக்கான்? கண்ணு மூடுமா. கால் வந்துட்டு வரலாம். கூடாத நட்பு கேடாக முடியும். அவனுடைய எண்ணங்களில் சில ஆசைகள் தோன்றி அதில் ஒரு தொடர்பு வச்சு ஒரு பெரிய அடிக்ட் ஆகி உட்காந்துருக்கான். புரியுதா? எப்போ பார்த்தாலும் ஹப் 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 ஹப். அந்த கட் பண்ண முடியுமான்னு பார்த்தேன், முடியும், முடிச்சு தரேன். இது போக ஆன்லைனில் இதெல்லாம் பண்ணுறான். புரியுதா? கால் வந்துட்டுவான். வரலாம். உன் பையனை திருத்தி தரேன், எந்த மன அழுத்தத்துக்குள்ளேயும் மாறாமல் உம்பளையால் இடைஞ்சல்லாமல் காப்பாற்றித்தரேன். பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பாரு. கர்மசாமிக்கு சென்னை மாநகர் என்னுடைய டாக்குமெண்ட் ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கு, வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? டாக்குமெண்ட் எங்கப்பா லாக் ஆகிருக்கு? எங்கடா லாக் ஆகிருக்கு தம்பி? எங்கே லாக் ஆகிருக்கு? கால் வந்துட்டு வா. உண்மையை குறி கூப்பிடணும்ல, என்ன கூப்பிடலாம்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் மன வருத்தமும் வேதனையும் நடக்கும். உள்ளு வீட்டுக்களை பகையும் உறவற்ற நிலையும் இருக்கும். புரியுதா? இதனால் நகை நட்டுகள் நஷ்டம். இதுக்காக கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக வேண்டிய ஒரு நிலைமையில் அனுப்பி லாக் ஆகிருக்க. அந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். முனீஸ்வரா நீ வர? முனியாண்டி இருக்கான். கால் விட்டோம். இந்தாடா பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார். உன் டாக்குமெண்ட் எடுக்க வலியுறுத்தாரேன், கடனை தீர்த்து தரேன், புதிய தொழில் வந்து உன்னை உயிரெழுப்புதேன். ஓ கர்மசாமிக்கு உயிரெழுப்புன்னு சொன்னாலே அர்த்தம் தானடா. போயிட்டு வா. கர்மசாமிக்கு என் பிள்ளை என் சொல்ல கேட்க மாட்டுக்கு. உள்ள ஆம்பளை பிள்ளையா என்ன சொல்ல கேட்க மாட்டேக்காளா? கால் விட்டு அதான் சொல்ல கேட்க மாட்டுக்கா. அது நான்
அண்ணே உங்கள் மனசு அங்கே போகலைண்ணே, இன்னொரு தரம் கால் வந்துட்டாங்க. வண்டி வாகனம் வைத்த தொழில் யார் நடத்துகிறா? என்ன வண்டிப்பா? நெல் உனக்கு உத்தரவு இருக்குடே, வா. அண்ணே உன் பொண்ணு மனதுக்குள்ளே இன்னொருத்தனுடைய அன்பு விளையாடுது, அது அங்கேயே வெளிநாட்டிலேயே கல்யாணம் முடிச்சுக்கலாமுங்கிற முடிவாயிருக்கு. அவன் மனதை திருத்தி உனக்கு வெற்றியாக்கி தரணுமா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு 7:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ. ஜெயிச்சுக்கார போ. கால் வந்துட்டு வேடா தம்பி. இல்லை யாரில் நீ? இந்த தாத்தாவையா? கால் வந்துட்டு வா. மீசையை பார்த்து பயந்துராயடா. வாழ்க்கையில் பிரிந்து நாங்கள் இருக்கோம், எங்களை ஒன்று சேர்ப்பது எப்பொழுதுன்னு ஒருத்தர் கேட்கார. யார் அது? கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரிவு நடக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்க. யாருப்பா அது? முன்னாலவா 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 முன்னாலவா. யாருடைய மனைவி? வெற்றிவேல் முருகா, பிறவேல் குமரா, இத்தனை வயதுக்கு பேர் இந்த சோதனையா மகனே? வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டாங்கப்பா. பாப்பா, உன்னுடைய தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டத்தை திட்டு தரேன். இன்னும் 2 கார் என் பேரில் ஓட வைக்கிறேன். வீடு மாற வேண்டிய சூழ்நிலை வருது, மாற்றிக்கிடுவியா? வேற என்னடா வேணும்? போடா, 3 மாதத்தில் விற்று தரேன். அட்வான்ஸ் கொடுத்து என்னை வந்து பாரு. சொல்லு. கொஞ்சம் கண்ணை மூடு, அப்படியே உட்காரு பார்ப்போம். கண்ணை மூடு. அஞ்சு தலைமுறைகளுக்கு முன்னால் உன் தாப்ப வழியில் உள்ள ஒருத்தன் சுமங்கலியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் மீது இச்சைப்பட்டு அவளை விரட்டினான். அப்பொழுது அவளுடைய கணவன் குறுக்க வந்தவனை கொலை செஞ்சுட்டு அந்த பெண்ணுடைய சாபத்தை வாங்கினான். உன் குடும்பத்தில் 3 ஆடவர்கள் உயிரோடு இருக்க மாட்டாங்க, செத்துதான் 3 பேர். அதுக்கு அடுத்து நீயா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் உனக்கு. சாகாம காப்பாற்றுறேன், போயிட்டு வா. கர்மசாமிக்கு பௌர்ணமிக்கு வந்து என்னை பாருடா, வெற்றியாக்குறேன். வாடா செல்ல பேர. என்ன வேணும்? அப்படியா? இவனுக்காக நான் விற்று தந்துடுறேன். நல்லா ஆயிரம், நல்லா படிப்பான், வெளிநாட்டில் போய் தொழில் பார்ப்பான், கோடி கோடியாக பணம் சேர்ப்பான். அடுத்து அடுத்து போய் வேண்டிதாங்க. கால் வந்துட்டு வாப்பா. குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்த செல்ல குட்டி மக்கள், சென்னை மாநகர் பிள்ளை வேணும்னு கேட்டு வந்தவங்க வெற்றிமாலை எடுத்து வைங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், அவசியமில்லாத வார்த்தையும் கோடு குண்டாமட்டியால உன் குடும்பம் பிரிஞ்சு போச்சு. நீ ஏதோ தப்பு செய்தன்னு சொல்லி அவளை ஒன்று சேர்த்து வாழ வச்சுட்டு இருந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வாப்பா, வேற என்ன வேணும்? வருமானம் எதுவும் இல்லையா பையன்? குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன். யார் தயவு இல்லாமல் உன்னுடைய சுய உழைப்பில் உன்னை வாழ வைக்கேன். ஏன் வரமாட்டாளா? வர சொல்லுங்க. வாங்க உட்காருங்க. 1 முறை கால் வந்துட்டு வாங்க எல்லாரும். அப்படியா? என் பேர் தான் வைக்கணும், மாற்றமே கிடையாது. இவன் உடம்பில் இருக்கக்கூடிய மூலப்பௌத்திரம் என்னும் நோயை 3 மாதங்களில் குணமாக்கி வெற்றியாக்கி தரேன். உன் குடும்பத்தில் உன் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பை தீர்த்து எல்லாரையும் ஒற்றுமையாக்கி தரேன். என்னுடைய கருணையின் அருளால் வைகாசி, ஆனி, ஆடி 30க்குள்பட நோய் குணமாகும். ஆவணி பிறந்த பிறகு குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளைக்கு என் பெயர் கருப்பண்ணன் அப்படின்னு வைக்கணும். ஐஏஎஸ்ஸாக வாழ்வான். கால் வந்துட்டு வா.
வெற்றி மாலை கொடுப்பா